பூரிய புண்ணியம் ஸ்தானம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். நீங்கள் அரசாங்க வேலையாக ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தீங்களன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கட்சியில் சேர்றவங்க சேரலாம். கட்சி ஏற்கனவே இருப்பவர்களுக்கு ஒரு உயர் பதவி பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரம் மேம்படும். அரசாங்கத்தில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அது அனைத்துமே கிடைக்கும். வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். இது கோச்சா ரீதியாக ஒரு 10% நடக்கும், 10% நடக்கும். நண்பர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்களா, பார்ட்னர்ஷிப்பாக செய்கிறீங்களா, கண்டிப்பாக அது கைகூடும். பார்ட்னர்ஷிப் தொழில் சிறப்பாக இருக்கிறது, கைகூடும், அனுகூலமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள இருந்த மன கஷ்டங்கள்லாம் விலகி கைகூடும். உங்கள் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் கைகூடும். அதே போல் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் 7 கூடிய தசாபுத்தி 2 கூடிய தசாபுத்தி நடக்குமேனால், குரு பார்வையும் இருக்குமேனால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தை உங்களோட சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஜாக்பாட் யோகமே அமோகமான ஒரு அதாவது உங்கள் ஜாதகத்தில் 5இல் இந்த மாதம் கடைசியில் 5 கிரக சேர்க்கை, 5இல் 5 கிரக சேர்க்கை என்பது எவ்வளோ பெரிய ஒரு நடக்கக்கூடாத ஒரு அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கையில் உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயமும் எல்லாமே கிடைக்கும். வீடு கட்டாத வீடு கட்டுவீங்க, இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க. பங்குனி மாத பலன் எவ்வாறு இருக்க போகிறது பாருங்கள், விரிவாக பார்ப்போம். ஏதாவது இடம் வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு 15 நாளுக்கு பிறகு வாங்கி போடுங்க. இடத்துல ஏதாவது சிக்கல் இருக்குது சொல்கிறீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த 15 நாளுக்கு பிறகு உங்களுக்கு சரியாகிவிடும். தந்தை சொத்து, இல்லை மூதாதையர்கள் சொத்து, இல்லை ரத்த உறவே இல்லாத யார்கிட்ட இடம் கிட்ட வாங்கியிருந்தீங்களா, அது ஏதாவது சிக்கல் இருக்குதா அப்படின்னா அந்த சிக்கல் எல்லாமே வந்து இந்த சனி பகவான் இடம் மாறின மீனராசி இடம் பெயர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாகிவிடும், விழுதல் ஆகிவிடும். அதனால் ஏதாவது புதுசாக வாங்குறவங்க கூட இந்த 30ஆம் தேதி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இடம் வாங்குங்க, புதுசாக இடம் வாங்குறங்க. ஓகேவா? அதே போல் பிள்ளைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தோன்னா கொஞ்சம் மந்த நிலையில் தான் இருக்கும். அது போக போக சரியாகிவிடும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த மன கஷ்டத்தை கொடுப்பார். பிள்ளைகள் என்ன சொல்கிற பேச்சு கேட்கலையே அப்படின்ற மாதிரி பிள்ளைகளால் ஒரு கவலை, பிள்ளைகளால் ஒரு வருத்தம், இதை கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு 5இல் இருக்கும் சூரிய பகவான் இருப்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் அவ்வளோ ஒரு சாதகமான சூழ்நிலை அமையாது. பேச்சுவார்த்தை கேட்க மாட்டார்கள். சொத்து பாகம் கொடுன்னு சண்டை போடுவாங்க, பாகத்தை பிரித்து கொடுன்னு கேட்பாங்க உங்கள் பிள்ளைங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஆகவே வந்து நீங்கள் வந்து அதை சுமூகமாக பாகப்பிரிவினை கொடுத்து தீர்த்து கொள்வது நல்லது. பூரிய புண்ணியம் ஸ்தானம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். நீங்கள் அரசாங்க வேலையாக ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தீங்களன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கட்சியில் சேர்றவங்க சேரலாம். கட்சி ஏற்கனவே இருப்பவர்களுக்கு ஒரு உயர் பதவி பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரம் மேம்படும். அரசாங்கத்தில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அது அனைத்துமே கிடைக்கும். வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். இது கோச்சா ரீதியாக ஒரு 10% நடக்கும், 10% நடக்கும். உங்கள் சுயஜாதகப்படி 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் 2வது தசாபதி நடக்குமே ஆனால் கண்டிப்பாக வேலை கிடைச்சி அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுத்து உங்களுடைய உயர் பதவியில் அமர வைக்கும். ஆகவே உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள். அதே போல் உங்கள் ராசிக்கு 5இல் புதன் பகவான் அமைந்திருக்கிறார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக காதல் செய்பவர்கள் காதல் கைகூடும். எப்படி காதல் கைகூடும். அதேபோல் சிலர் காதல் வசப்பட்டு காதலில் செய்வார்கள், காதல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார்கள். கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கிடைக்கும்.
பெற்றோர்கள் சம்மதப்படியே திருமணம் நடக்கும். அதேபோல் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபதி 7 கூடிய தசாபதி 5 கூடிய தசாபதி நடக்குமேயானால் கண்டிப்பாக உங்களுடைய காதல் கைகூடும். ஆகவே உங்களுடைய புதுசாக நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய நட்பட்டாரம், ஏற்கனவே விலகிய பிரிந்த நண்பர்கள் மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய நட்பை ரினியூவல் பண்ணதுக்கெலாம் வாய்ப்பு நல்லா இருக்கிறது. நண்பர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்களா, பார்ட்னர்ஷிப்பாக செய்கிறீங்களா, கண்டிப்பாக அது கைகூடும். பார்ட்னர்ஷிப் தொழில் சிறப்பாக இருக்கிறது, கைகூடும், அனுகூலமாக இருக்கிறது. உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள்லாம் விலகி, அதாவது பெண் வரன் கிடைக்கவில்லை உங்கள் பையனுக்கு பார்த்துருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை இருக்கிற பொண்ணு இல்லை சொந்தக்கார பொண்ணை கூட அமைய வாய்ப்பு இருக்கிறது, கைகூடும். உங்கள் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் கைகூடும். அதே போல் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் 7 கூடிய தசாபுத்தி 2 கூடிய தசாபுத்தி நடக்குமேனால், குரு பார்வையும் இருக்குமேனால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தை உங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஜாக்பாட் யோகமே அமோகமான ஒரு அதாவது உங்கள் ஜாதகத்தில் 5இல் இந்த மாதம் கடைசியில் 5 கிரக சேர்க்கை, 5இல் 5 கிரக சேர்க்கை என்பது எவ்வளோ பெரிய ஒரு நடக்கக்கூடாத ஒரு அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயமும் எல்லாமே கிடைக்கும். வீடு கட்டாத வீடு கட்டுவீங்க, இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க. எப்படி அதாவது வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு குடி போவீங்க. இல்லை வாடகை வீட்டில் இருக்கிற இடம் மாற்றணும், அதுக்கு மாற்றத்துக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்கிறது. எதையும் சாதிக்க திறன் கொண்ட நீங்கள் இந்த மாதத்தில் எதையும் நீங்கள் சாதிக்கலாம். சாதிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனி திறமை, வேலையிலும் சரி மற்ற எந்த விஷயத்திலும் சரி, உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்த இந்த மாதம் ரொம்ப உகந்ததாக அருமையாக இருக்கிறது. ராசிக்கு 7இல் குரு பகவான், 2க்கும் 5 கூட குரு பகவான் இருப்பதால் புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக காத்து கொண்டு இருப்பவர்கள் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும். போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, அக்கம் பக்கம் கேட்குறவங்களுக்கு ஊராளுங்களுக்கு பதில் சொல்ல முடியல, குழந்தை இல்லை கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்றீங்களா, கண்டிப்பாக ஒரு இந்த மாத வரப்பிரசாதம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுவும் ஆண் வாரிசே கிடைக்கும். அதாவது ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, ஒரு ஆண் வாரிசு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் கைகூடும். எப்படி திருமணம் கண்டிப்பாக கைகூடும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நீங்கள் நிறைய சுபகாரியங்கள் சென்று வர வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நகை வாங்கும் நகை வாங்குகிற யோகம் இந்த மாதத்தில் குடும்ப பெண்களுக்கு கண்டிப்பாக நகை சேரும். அடமானத்தில் இருக்கிற நகையோடு மூட்டுட்டு வந்துடுவீங்க. ரொம்ப சாதகமாக இருக்கிறது. பெண்களுக்கு நகை வாங்கலாம், கால் கொலுசு வாங்கலாம், புடவை வாங்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வாங்கணும், அது கண்டிப்பாக இந்த முறை வாங்கலாம். வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் அப்படியே ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். காசு எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அந்தமாதிரி காசு வரும். ஆனால் கையில் காசு நிற்க மாட்டேங்குது, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கையில் காசு நிற்கும். ஒரு சிறு சேவை செய்யுங்க, ஒரு ஆர்டி போட்டு வைங்க போஸ்ட் ஆஃபீஸில், ரொம்ப நல்லது. உங்கள் பேருக்கோ குழந்தை பேருக்கோ அதை எடுக்காமல் அப்படியே சேர்ந்துட்டே வரும். இல்லை ஒரு உண்டியில் போட்டு வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு யாருக்கிட்ட கடன் வாங்காமல் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். கடன் சுமை தீரும். கடனை கொடுக்குற வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஏற்கனவே ஏகப்பட்ட கடனை மாட்டி தவிக்க நீங்கள் இதிலிருந்து விடுபட போகிறீங்க. கடன் தொல்லையிலேருந்து விடுதலை போகிறீங்க. அது மட்டும் இல்லை, எதிரி தொல்லை ஆரோக்கியம் இதிலிருந்து விடுபட போகிறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் 6 கூடிய தசாபுத்தி நடக்குமானால் கண்டிப்பாக
எதிரிகளிலிருந்து விடுபட போகிறீங்க, நோயிலிருந்து விடுபட போகிறீங்க. வாழ விடக்கூடாது ஏதாவது செய்வேன்னு செஞ்சுருக்கிறாங்களா, அதெல்லாம் பஸ்மமாயிடும். உங்களுக்கு சிறப்பாக தானாகவே அது பவர் குறைஞ்சிடும். சிறப்பாக இந்த மாதத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் கண்டிப்பாக நீங்கள் செல்லுவீங்க. உங்கள் விருச்ச ராசி அன்பர்கள், கோபக்காரரான நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. அரசியல் வேலையில் இருக்கும் நீங்கள் ஒரு பொறுமையை கையாளுங்க. இந்த மாதத்தில் யாராவது அரசாங்க வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகுவார்கள். அந்த பணத்தை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருங்கள். வரும் காசை உறவினர்களோ நண்பர்களோ எனக்கு கூடன்னு வாங்கிட்டு போகிறதுலாம் காத்திருப்பாங்க. அது எப்படி பிடுங்கலாம், எப்போ பிடுங்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கிடக்கிற காசை அவகாசம் கொடுக்காதீங்க. நல்ல முறையில் பயன்படுத்திங்க நீங்கள். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும். யாரும் கொடுத்துட்டு வருத்தப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் இருக்கிறத சாப்பாடு தண்ணிக்கு பஞ்சம் வராது. நீங்கள் மாடி வீடு கட்ட யோகமே இருக்கிறது. நீங்கள் ஆல்ரெடி மாடி வீடு கட்டியிருப்பீங்க. மாடி வீட்டில் குடும்பம் இருப்பீங்க. இல்லை கட்டாதவங்களை எதுவுமே கண்டிப்பாக கட்டுவீங்க. அனைத்து வயதினருக்கும் படிக்கும் பிள்ளைகள் இந்த மாதிரி நன்றாக படிப்பீர்கள். வேலையை சம்பாதிப்பவர்கள், தொழில் செய்பவர்கள் நல்ல வருமானம் செய்வீர்கள். வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தொழில் என்று பார்க்குமானால் இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொழில், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கும். அதனால் இந்த ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும், கமிஷன் அடிப்படையில் செய்பவர்களுக்கும், கமிஷன் புரோக்கர் அடிப்படை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கலையில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அருமையாக சிறப்பாக இருக்கிறது. வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி சென்று விளையாடி வெற்றி கோப்போடு வருவீங்க. ஊருக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து ஆட்டோமேட்டிக்காக உயரும். ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக 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 சாதகமாக இருக்கிறது. எப்படி மிக மிக சாதகமாக இருக்கிறது. அதனால் இதை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பொறுமையை கையாண்டு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அன்னதானம் உங்கள் கையால் செய்துவிட்டு வாருங்கள். அனைத்தும் தடைகளை விலகி ஆரோக்கியம் மேம்பட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.